ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையின் தலைப்பானது சுத்த வாழ்விற்கு தேவனின் அழைப்பு. வேதாகமத்திலே லேவியராகமம் 11:44 வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர். இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் ஒரு அடையாளத்தோடு வாழ விரும்புகிறோம். சிலர் செல்வத்தோடு, சிலர் பதவிகளோடு, சிலர் புகழ்ச்சியோடு அறிய விரும்புகிறோம். ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தத்தால் அறியப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் என்று கட்டளையிட்டார். பரிசுத்தம் என்பது உலகத்தில் இருந்து ஓடி போகும் வாழ்க்கை அல்ல. உலகத்தின் நடுவிலே வாழ்ந்தாலும் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்வதுதான் உண்மையான பரிசுத்தமான வாழ்க்கை. ஒரு வெள்ளை ஆடை அழுக்கான இடத்தில் இருந்தாலும் அதை சுத்தமாக பாதுகாக்க முயற்சி எடுப்போம். அதுபோல உலகத்தின் பல சோதனைகள், கவர்ச்சிகள், தவறான வழிகாட்டுதல் இருந்தாலும் நம் இருதயத்தையும் நடத்தையும் தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டும். இன்று சமுதாயத்தின் பொய், அநீதி, வெறுப்பு, ஒழுக்கக்கேடு போன்றவைகள் அதிகரித்து வருகின்றது. ஆனால் தேவனுடைய ஜனம் சத்தியம், நேர்மை, அன்பு, இரக்கம் மற்றும் நீதியோடு வாழும்போது அவர் உலகத்தின் ஒளியாய் இருக்கிறார். நம்மை பரிசுத்தமாக வாழ்வதற்கு தேவன் அனுக்கிரகம் செய்வார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலையிலே தேவன் நம்மை அழைக்கிறார். மற்றவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை பார்க்காதே, அது நமக்கு அவசியம் அல்ல. நான் பரிசுத்தமாக இருந்தது போல நீயும் பரிசுத்தமாக வாழ முயற்சி செய் என்று தேவன் சொல்கிறார். தேவனுக்கு சொந்தமானவர்கள் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். உலகத்தின் வழி அல்ல, தேவனுடைய பரிசுத்தத்தின் நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காலை வேளையிலே தேவன் உங்களை அவ்விதமான பரிசுத்தமான வாழ்க்கை தந்து, கிருபைகளை தந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.